கொண்டிருக்கின்ற எம்பெருமான் கந்தசுவாமி பெருமானுடைய மகோற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 9வது நாளாகிய இன்று சிறப்பாக, அதாவது யூடியூப் தளத்திலே மயிலை கந்தன் பக்தி என்னும் யூடியூப் தளத்திலே நேரடி வர்ணனையாக, நேரடி ஒளிபரப்பாக இங்கே நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தற்பொழுது பெருமானுடைய ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவதற்காக கணநாதன் சஜித்தவர்கள் தற்பொழுது இங்கே பெருமானை பற்றிய சிறிய ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுகின்றார். அவர்களுக்கு எமது முருகப்பெருமானின் நல்லாசிகளை வழங்கிக் கொண்டு தற்பொழுது அவர் சொற்பொழிவை ஆற்ற இருக்கின்றார். ஹரஹர நம பார்வதீபதே ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூ கொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. எல்லாம் வல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போட்டி ஏற்றிக் கொண்டு ஆய கலைகள் 64 ஏய உணர்வைக்கும் என்னம்மை தூய உருப்படிங்கு போழ்வார் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்படிங்கு வாராதிடர் படிக நிறமும் பவள செவ்வாய் கடிகமிழ் போம் தாமரை போல் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரசமும் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவி. கல்வியெல்லாம் அள்ளி போடுகின்ற கலைவாணி தாயுடைய பங்கியமான பாதங்களை போட்டி ஏற்றி கொண்டு இந்த அகாடி வடக்கு பகுதியிலிருந்து வேண்டவார் வேண்டும் பலமனத்தையும் அள்ளி பொழிகின்ற மைதியப்புல கந்த பெருமானுடைய பொற்பாத கமலங்களையும் போட்டி ஏற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவமாகிய பண்டிதர் சைவ புலவர் மாதண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போட்டி ஏற்றிக் கொண்டு இந்த எம்பெருமானுடைய ஆலயத்திலே மகோத்சவ பெருவிழா என்று சொல்லுகின்ற உன்னத பெருவிழாவிலே 9ஆம் நாள் சப்பர திருவிழா. இன்றைக்கு 9ஆம் நாள் சப்பர திருவிழா. கொடிக்கம்ப பூசை வழிபாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது இன்னும் சொற்ப நேரத்திலே வசந்த மண்டப பூசை நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இன்றைக்கு அழைத்த 9ஆம் திருவிழா உவையாளருக்கு இந்த இடத்திலே அவர்களுக்கு எம்பெருமானுடைய கருணையும் எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் ஞானவேலும் பக்தியும் என்ற தலைப்பினோடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கின்றேன். இன்னைக்கு ஞானவேல் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கின்ற ஞானவேல். இந்த வேலுக்கு அறிவு ஞானம் இருக்கின்றது. இந்த வேலை பாருங்கள், ஆழ்ந்து அகன்று நுண்ணிய வேலாக இருக்கின்றது என்று மாணிக்கவாச சுவாமிகள் இந்த முருகப்பெருமானுடைய வேலுடைய தன்மையை உணர்த்திருக்கின்றார். இந்த வேலிலே பாருங்கள், ஆழம் அகலம் கூர்மை இந்த மூன்றும் இருக்கின்றது. அங்கு வேலை பாருங்கள், வேலுடைய அடிப்பகுதியை பாருங்கள், ஆழமாக இருக்கின்றது.
அதற்கு இடைப்பகுதியை பாருங்கள், அகலமாக இருக்கின்றது. வேருடைய முன்பகுதியை பாருங்கள், பூப்பகுதியாக இருக்கின்றது. இப்படி 3 தத்துவம் இந்த வேலிலே இருக்கின்றது. அப்படி அழகான ஞான வேலை தாங்கிக் கொண்டு முருகப்பெருமான் இருக்கின்றார். இந்த வேலுக்கு நிகரானது எந்த ஒன்றும் இந்த ஞானம் அறிவு இந்த வேலிடத்தில் இருக்கின்றது. அதைத்தான் அங்கே திருமுரு ஆற்றுப்படையிலே அந்த ஞான வேலுடைய சிறப்பு அங்கே செப்பப்படுகின்றன. அங்கே கற்பூமி பூதம் என்று சொல்லுகின்ற பூதம் சிவபெருமானுடைய பூஜையிலே தவறு செய்பவர்களை அங்கே கொண்டு சிறைப்படுத்தி வைக்கும். இந்த கற்புகி பூதம் 1000 பேரை ஒன்றாக சாப்பிடுகின்ற இயல்பு இந்த கற்புகி பூதத்துக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த கற்புகி பூதம் 999 பேர் அங்கே சிவபூசையிலே தவறு செய்வர்களை படித்து விட்டது. அந்த கற்புகி பூதத்திற்கு ஒருவர் தேவை. அப்படி ஒருவர் தேவை என்று அந்த பூதம் வருகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அங்கே பக்தர் நக்கீரர் அந்த இடத்தில் இருக்கின்றார். நக்கீரர் முருகனை தியானித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி முருகனை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று முருக பக்தனாக முருகனுடைய நாமத்தை அந்த இடத்திலே தியானித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளை அங்கே அவர் ஆற்றங்கரையிலே தியானித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளை ஆலமரத்திலிருந்து இலை ஒன்று விடுகின்றது அந்த ஆற்றங்கரையிலே. அப்ப அதை பார்த்து அந்த நக்கீர பெருமான் சிவபூசையை மறந்துவிட்டு அந்த இலையுடைய தாத்பரியத்தை பார்க்கின்றார். அப்படி பார்த்து அவருடைய சிவபூசை அங்கே சிவபூசையை விட்டு அந்த இலையை எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அந்த வேளை கற்புகி பூதம் தனக்கு 1000 பேராக வேண்டும் என்று அந்த ஒருவரை அந்த இடத்திலே நக்கீர பெருமானை கொண்டு சிறைப்படுத்தி வைக்கின்றது. அப்படி கற்புகி பூதம் வைத்துவிட்டு 1000 பேரையும் உணவாக இந்த இடத்திலே தான் அங்கே உணவாக உட்கொள்ளப் போகிறேன் என்று சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை பார்த்த அந்த நக்கீர பெருமான் முருகப்பெருமானுடைய ஞான வேலை நினைத்து முருகனை நினைக்கின்றார். கந்தா, கடம்பா, கார்த்திகேசா, கதிர்வேலா, அருள்தா அருள்தா என்று முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முருகப்பெருமான் அந்த இடத்திலே நேராக காட்சி கொடுக்கின்றார் அந்த நக்கீர பெருமானுக்கு. அப்படி நேராக காட்சி கொடுத்து அங்கே சிறப்படுத்தி இருக்கின்ற 1000 பேரையும் அங்கே அந்த முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேளால் தன்னை நம்பி இருக்கின்ற அடியவர்களை தான் அந்த இடத்திலே அவர்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்று அங்கே கருணை புரிகின்றார். அதான் சொல்லுவார்கள், நாடன் செய்யும் வினதான் செய்யும் என்னை நாடி வந்த கோடன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசர் காலும் சிலம்பும் சதங்கையும் தண்டமும் தோளும் எனக்கு முன் வந்து தோன்றிலுமே என்று அந்த முருகப்பெருமானுடைய தேவனுடைய தன்மை எல்லாம் உணர்த்தப்படுகின்றது. அப்படி எண்ணிக்கொண்டு அந்த வேலை இருக்கின்ற பொழுது அங்கே முருகப்பெருமான் அந்த நக்கீர பெருமான் தன்னை பணிக்கின்றார். அவருக்கு தான் அருள் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே வருகின்றார். வந்து அங்கே நக்கீர பெருமான், கந்த பெருமானே, நாங்கள் துன்பத்தில் இருக்கின்றோம், உண்மை இந்த இடத்திலே நீங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று அந்த திருமுரு ஆற்றுப்படையை பாடுகின்றார். அப்படி ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று அந்த நக்கீர பெருமான் அங்கே திருமுரு ஆற்றுப்படை பாடலை பாடுகின்றார். அழகான பாடல். வீரவேல் தாரவேல் விண்ணோர் துறைவேட்ட தீரவேல் செவ்வேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மாரம் துளைத்தும் உண்டவேல் துணையை என்று அந்த முருகப்பெருமானுடைய வேலை நினைத்து பாடுகின்றார். அங்கே முருகப்பெருமான் அந்த இடத்திலே கருணை செய்து நக்கீர பெருமானையும் அங்கிருக்கின்ற ஏனைய 1000 பேரையும் அந்த முருகப்பெருமான் காப்பாற்றி விடுகின்றார். இதுதான் ஞானவேல். இப்படி நாங்கள் ஞானவேலை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கந்த பெருமான் இருக்கின்றார்.
நாங்கள் முருகப்பெருமானை எப்படி பக்தி செய்ய வேண்டும், அந்த பக்தியை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அங்கே பாருங்கள். அறம் செய்ய விரும்பு ஔவையார் கூறியிருக்கின்றார். நாங்கள் அறம் செய்ய விரும்பு என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆலயம் வந்து விட்டால் எங்களுடைய எல்லாம் நாங்கள் இறைவன் மீது இறைவனுக்கு அர்ச்சிக்க வேண்டும். அப்படி அர்ச்சித்து விட்டு நாங்கள் அறத்தை செய்ய வேண்டும். அப்படி அறத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது தன்னுயிரும் மண்ணுயிர் போல தாழ செலும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். நாங்கள் பக்தியை நாங்கள் எப்படி இறைவன் மீது அர்ச்சிக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு ஆண்டவன் இந்த இடத்திலே என்னை படைத்திருக்கின்றார். அங்கே ஆளுவர் அவர்கள் கூறிய போல இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது நாங்கள் இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டே என்று அங்கே 5ஆம் குருவாக இருக்கின்ற ஆறுமுகன் அவர்கள் செப்பி இருக்கின்றார். இந்த அழகான இந்த உடம்பை இறைவன் தந்திருக்கின்றார். நாங்கள் பக்தி மூலம் அப்படி இறைவன் மீது நாங்கள் பக்தியை செலுத்தால் அங்கே முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். இன்னைக்கு மனிதனுக்கு 6 அறிவு இருக்கின்றது, மிருகங்களுக்கு பறவைகளுக்கு 5 அறிவு இருக்கின்றது. மனிதனுக்கு பௌத்தறிவு என்று சொல்லுகின்ற 6வது அறிவை இறைவன் தந்திருக்கின்றார். அப்படி தந்த இறைவனுடைய நாமத்தை நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாய் விடும், விதியே மதியாய் விடும் என்று நீங்கள் நினைக்கலாம். முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒருவரே. அதைத்தான் அங்கே திருமூலர் அழகாக கூறியிருக்கின்றார். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினில் 4 5 சென்றனன் தானிருந்து தானதன் தொட்டவே என்று எல்லாம் ஒன்றுதான். ஏகம் சத் விப்புற பௌத வதந்தி, ஏகம் ஒன்று. இந்த சைவ சமயத்துடைய முழுமுத கடவுள் சிவபெருமானிடத்திலிருந்துதான் முருகப்பெருமான் தோன்றி இருக்கின்றார். நாங்கள் பக்தியை நாங்கள் இறைவன் மீது எப்படி நாங்கள் பக்தி கொள்ளுகின்றோம், மற்ற உயிர்கள் மீது பக்தி கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால் இறைவனுடைய மேலான நல்லருள் எல்லோருக்கும் கிடைக்கும் அல்லவா. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய பாருங்கள், அந்த அகத்தியருக்கு அங்கே பாடுவதற்கு, அவருக்கு அந்த முத்தமிழை பாடுவதற்கு அங்கே அடியெடுத்து கொடுத்தவர் முருகப்பெருமான் தான். ஞானவேணி தாங்கிய முருகப்பெருமான். இந்த ஔவை பாட்டிக்கு சுட்டவடம் வேண்டுமா சுடாத வடம் வேண்டுமா என்று புத்தி கூர்மை இந்த முருகப்பெருமான் தான். அது மட்டுமன்றி முருகப்பெருமான் இளைஞர்களுக்கு இளைஞர்களாகவும் வீரர்களுக்கெல்லாம் வீரர்களாகவும் அவர் எப்படி வருகின்ற வேளையிலே அன்னுருவத்திலே வருகின்றார். அந்த சின்னஞ்சிற பிள்ளைகளுக்கு பாதகனாகும். இப்படி வருகின்ற இந்த முருகப்பெருமானுடைய இந்த அழகான இந்த மகோத்சவ பெருவிழா என்று சொல்லுகின்ற பெருவிழாவிலே இன்னைக்கு சப்பர திருவிழா. இன்னைக்கு சப்பர திருவிழா என்று சொன்னால் எம்மை இறைவன் காத்த தொழில் செய்கின்ற விழா தான் இன்னைக்கு சப்பர திருவிழா. சப்பை ரதம் தேருக்கு முன்னதாக எம்பெருமான் ஒரு ஒடுங்கிய நிலையிலே சப்பரத்திலே வருகின்ற விழா தான் இன்றைக்கு இடம்பெற இருக்கின்றது. இன்னும் சொற்ப நேரத்திலே வசந்த மண்டப பூஜை நடைபெற இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். மண்ணில் நல்ல வண்ணம் பாதலாம் வைகளும் எண்ணில் நல்லவருக்கு ஜாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதொரு கழுமல வளநகர் பெண்ணிரல் ஆரோடு பெருந்தகை இருந்தது என்று இந்த மண்ணிலே மனிதனாக நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். நாங்கள் பக்தி மூலம் எல்லோரும் இறைவனை நாங்கள் வணங்க வந்திருக்கின்றோம். அப்படி வணங்கி இருக்கின்ற பொழுது இந்த ஞான வேலாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய வேருடைய தாற்பயத்தை நீங்கள் அறிய வேண்டும். இந்த வேலை பாருங்கள், அங்கே நாங்கள் சேவலை பாருங்கள். சேவல் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது எங்களை அறியாமை
என்ற உறக்கத்திலிருந்து சேவல் எங்களை நித்திரையால் எழுப்புகின்றது. அடுத்த பாருங்கள் மயில். இந்த மயிலை பாருங்கள், எங்களுடைய பாசங்களை எல்லாம் ஒன்றாக கட்டுண்டு இருக்கின்றது மயில். அடுத்த பாருங்கள் வேல், அறிவொளியை ஊட்டுகின்றது. இப்படி இந்த மூன்று தத்துவத்தை உணர்த்துகின்ற விழாவாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கடம்பே என்று நாங்கள் மயிலிய புல கந்த பெருமானுடைய நீர் அணிவோர்க்கு மேவே வராது வினை என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாருங்கள், இந்த பக்தி மூலம் நல்லொருள் பெற்ற நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். நீங்க அறிய வேண்டும். இன்னைக்கு பட்டினத்தார் இருக்கின்றார். இந்த பட்டினத்தார் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற அடியவர்களுக்கு எல்லோருக்கும் உணவு கொடுப்பதான் அவற்ற வேலை. அவ எப்படி உணவை கொடுத்து கொண்டு பட்டினத்தார் இருக்கின்றார், எல்லோருக்கும் மீது பக்தி கொண்டவர். அப்படி எல்லோருக்கும் உணவை கொண்டு இந்த பட்டினத்தார் இருக்கின்ற பொழுது பட்டினத்தாரை இறைவன் சோதிக்கின்றார். அந்த பட்டினத்தாருக்கு வருகின்ற அடியவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அவரிடம் பணங்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுதும் அவர் வீடு வீடாக சென்று பணத்தை சேமித்து தான் இருந்தாது அங்கே அடியவர்களுக்கு எல்லோருக்கும் உணவை கொடுக்கின்றார். அப்படி உணவை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பட்டினத்தார் ஒரு நாள் அங்கே ஒரு ஆற்றங்கரையிலே இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றார். மிகுந்த பசி. அப்ப எல்லோருக்கும் பக்தியாக அந்த உணவு கொடுத்த பட்டினத்தாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்றார். யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு கச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுவை, யாவருக்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவருக்குமா இன்னுவை தானே என்று இந்த பட்டினத்தார் எல்லோருக்கும் கொடுக்கின்றார். அதில் முதல்வரையை பாருங்கள், யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை. இன்றைக்கு எங்களிடத்திலே வருகின்ற அடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு உணவு பச்சிலை கொடுக்க வேண்டும். யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயிலை. இன்னைக்கு எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பசு எங்களுடைய கோமாதா குலமாதா, பசுவுக்கு நான் உணவை கொடுக்க வேண்டும். யாவருக்குமா மிருகத்துக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயிலை, யாவருக்குமா உண்ணும் ஒரு கைப்பிடி, யாவருக்குமா இன்னொரு தானி. அப்படி நாங்கள் கொடுத்து விட்டால் இந்த இறைவனுடைய மேலான பற்றியை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த பட்டினத்தார் பாருங்கள் எல்லோருக்கும் உணவை கொடுத்து போட்டு அவர் பட்டினியாக எங்களுடைய இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அந்த பட்டினத்தாருக்கு உமாதேவியாரும் சிவருமானும் காட்சி கொடுத்து அவருக்கு நல்ல உபதேசத்தை செய்திருக்கின்றார். அப்படி நாங்களும் இந்த இடத்திலே எங்களுடைய சைவ சமயம் எப்படி எதை நாங்கள் செய்ய வேண்டும், பற்றுக பற்றற்றான் அப்பத்தை பற்றுக பற்றி விடற்கென்று நாங்கள் பற்றி கொண்டு எல்லோர் மீதும் பக்தி கொண்டு விட்டால் உங்கள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய நல்ல அருள் தர இருக்கின்றார். இன்றைக்கு முருகப்பெருமான் இன்னைக்கு எல்லோரையும் காத்தட்டோலை போயிருக்கின்றார். இன்றைய சப்பர திருவிழா மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப் பலவரிசையிலே உள்நாட்டிலே வாழுகின்ற வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவர்கள் எல்லோரும் நேரடியாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் முருகப்பெருமானுடைய காட்சிகள். அது மட்டுமன்றி நாளைய தேர் திருவிழா, ரத உற்சவம், அழித்தல் திருவிழாவும் நாளைக்கு நேரடியாக மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப்பிலே நீங்கள் பார்வையிடலாம். அப்படி இந்த வேண்டுவா வேண்டும் வரமனத்தையும் அள்ளி பொழிகின்ற இந்த முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமான் இந்த ஆலயத்துக்கு மயிலிய குளம் என்று வந்தால் இந்த முருகப்பெருமானுடைய ஆலய சூழலிலே மயில்கள் எல்லாம் தோகை விரித்து ஆடியதனால் மயிலிய குளம் என்று பெயர் ஆலயத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மேலான நல்லருள் தருகின்ற இந்த முருகப்பெருமானுடைய மகோற்சவ பெருவிழா
இன்றைக்கு மகோத்சவம் என்று சொன்னால் உன்னத பெருவிழா இந்த ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மகா உன்னத பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகோத்சவம் தொடங்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மனப்பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் தருகின்ற விழாவாக எம்பெருமான ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இந்த மயிலை கண்ட பெருமான், மயிலியப்புல பெருமானை நம்பி வணங்கினால் நாங்கள் நினைக்கின்ற சகல பேறுகளும் தருகின்ற முருகப்பெருமான் என்ற ஆலயத்தில் இருக்கின்றார். வேல் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லா அறிவு ஞானத்தை தருகின்ற வேலை தாங்கி இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இந்த முருகப்பெருமானுடைய இந்த அழகான இந்த ஆலயம் பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கின்றது என்றால் இந்த அராளி வடக்கிலே வாழுகின்ற உள்நாட்டு அடியவர்களும் புலம்பெயர்ந்த வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் ஒன்றுபட்டு சொல்லுவார்கள், ஒருவை தட்டினால் ஓசை வராது, சண்டு தட்டினால் தான் ஓசை வரும். ஒரு கையாக உள்நாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் மற்ற கையாக வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் சேர்ந்து கைதட்டி இந்த ஆலயம் ஒரு பெரிய ஆலயமாக வளர்ந்திருக்கின்றது என்றால் மயிலியப்புல பெருமானுடைய நல்லருளும் இந்த ஆலயத்தை ஆலய சூழலில் இருக்கின்ற பக்தடியாருடைய நல்லருளும் இந்த ஆலயம் வளர்ந்திருக்கின்றது. மன்னனும் மாசர கற்றோனும் மன்னன் தனக்கு தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று இந்த அராளி வடக்கு பகுதியிலே ஏராளமான கல்வி கற்ற கல்விமான்கள் எல்லாம் இருக்கின்றோம். ஆகவே இந்த முருகப்பெருமானை நீங்கள் எல்லோரும் ஞானவே பக்தியூடாக வணங்கினால் எம்பெருமானுடைய நல்ல அருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுயலாம். அந்த வகையிலே இந்த பக்திக்கு ஒரு கதையை சொல்லுகின்றேன். காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் ஒரு பெண் அடியவர். அவருடைய காலை மாலை மதியம் அந்த 3 நேரமே இறைவனை வணங்குவதுதான். இன்றைக்கு அப்படி வணங்குவதென்றால் குறைவு. அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சைவ சமய விழுமியங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம். நீங்கள் மாதா பிதா குருவுக்கு காட்டி குரு தெய்வத்தை காட்டுகின்றார். பாருங்கள், காரைக்கால் அம்மையார் மிகுந்த பக்தி கொண்ட பெண்மணியாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு திருமணம் ஏற்படுகின்றது. திருமணம் ஏற்பட்ட பொழுது காரைக்கால் அம்மையார் இறைவனை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் காரைக்கால் அம்மையாருடைய கணவர் ஒரு 2 மாங்கனியை கொடுக்கின்றார். அந்த காரைக்கால் அம்மையார் அந்த 2 மாங்கனியை கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து வீட்டிலே வைக்கின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே காரைக்கால் அம்மையார் இடத்திலே ஒரு பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரன் வருகின்றான். அம்மா பசிக்குது, எனக்கு உணவு தான் என்று கேட்கின்ற பொழுது காரைக்கால் அம்மையார் தன்னுடைய 2 மாங்கனியிலே ஒரு மாங்கனியை கொடுக்கின்றார். அவ காரைக்கால் அம்மையார் அந்த மாங்கனியை கொடுக்கின்றால் அந்த பிச்சைக்காரன் அந்த மாங்கனியை சாப்பிடுகின்றான். சாப்பிட்டு விட்டு வேலை முடித்து காரைக்கால் அம்மையாருடைய கணவன் வீட்டுக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது தான் கொண்டு வந்த 2 மாங்கனியையும் கொண்டு வாழ்ந்து காரைக்கால் அம்மையாரை அந்த கணவன் பணிக்கின்றார். அப்ப காரைக்கால் அம்மையார் அங்கே மாங்கனி ஒன்றை நான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டேன், என்னுடைய கணவன் 2 மாங்கனியை கேட்கின்றார். அப்பொழுது பக்தியாக காரைக்கால் அம்மையார் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளை கணவன் அங்கே ஒரு மாம்பழத்தை வேண்டி சாப்பிடுகின்றார். அப்பொழுது காரைக்கால் அம்மையார் பக்தி வயப்பட்டு அங்கே எண்ணிக்கொண்டு ஒரு மாங்கனியை கேட்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த காரைக்கால் அம்மையாருக்கு அதிமதுர மாங்கனி வந்து கையிலே கிடைக்கின்றது. அந்த மாங்கனியை அந்த கணவன் சாப்பிட்டு கேட்கின்றார், நான் முதல் சாப்பிட்ட மாங்கனி வேறு சுவை, நான் இப்பொழுது சாப்பிட்ட மாங்கனி வேறு சுவை என்று கணவன் சந்தேகப்பட்டு காரைக்கால் அம்மையாரை அங்கே பாதித்து கேட்கின்றார். காரைக்கால் அம்மையார்
நடந்த சம்பவத்தை கொண்டு வந்தார். இதுதான் பக்தி. பாருங்கள், காரைக்கால் அம்மையார் எப்படி இறைவன் மீது பக்தி கொண்டு இறைவனை வணங்கினால் இறைவனுடைய அருளை பெற்றார். அதே போல நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் எங்களுடைய மனம் போல வாழ்வு வந்து இந்த மனதை ஆலயத்திலே நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஆலயம் வந்துவிட்டால், ஆலயம் என்றால் ஆன்மா லயிக்கும் இடம். இந்த ஆன்மா மனதிலே இறைவன் இருக்கின்றார், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த காற்றை வீசுது, காற்றை கண்ணால் காண்றீங்களா? இல்லை. அதே போல இந்த மனதிலே இறைவன் குடியிருக்கின்றான். அதைத்தான் அங்கே அழகாக திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் நூடம்பு ஆலயம் வண்டல் பிரானுக்கு பாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புணர்ந்தம் காணா மணிவிளக்காக இந்த மனத்திலே நாங்கள் இறைவனை பக்தி கொள்ள வேண்டும். அப்படி பக்தி கொண்டால் இறைவனுடைய இந்த முருகப்பெருமானுடைய நல்லருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு, நீங்கள் முருகப்பெருமான் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் சகல பேறுகளும் ஆற்றலும் தருகின்ற இந்த மைடியப்புல கந்த பெருமான் எல்லோருக்கும் நல்லருளை தருவார் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு, என்னை இன்றைய தினம் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இந்த ஆலயத்திலே 9ஆம் திருவிழா உபயோகாளர் அவருடைய அழைப்பில் நான் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் பேச சொன்னால் 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் பேசிக் கொண்டிருப்பேன். அந்த ஆற்றல் இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே வசந்த மண்டப பூசை நல்லூர் ஆலயம் கூட மைலியப்புல கந்த பெருமானுடைய ஆலயத்திலே அந்த குறிப்பிட்ட டைமிற்கு பூசைகள் நடைபெறுவது வழக்கம். அதே போல எம்பெருமான் ஆலயத்திலே துல்லியமாக ஒளி அமைப்பிலே இந்த இடத்திலிருந்து எல்லா இடமும் வழங்கி கொண்டிருக்கின்றார் ஜெயா சவுண்ட் உரிமையாளர் அவருக்கும் இந்த 9ஆம் திருவிழா உபயோகாளருக்கும் எண்கடன் பணி செய்து கிடப்பதை இந்த ஆலயத்தை திறம்பட தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் என்னுடைய சொற்பொழிவை கேட்ட அனைவருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய மேலான நல்லுறவு கிடைக்கும் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு, தீயவை புரிந்தாலும் குமதவள் திருமுற்றால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவதென்னை ஆரியம் வேண்டுங்களோ அடுசவர் இன்னாட் செய்த மாயையின் மகனம் என்றோ வரம்பிலா அருள் பெற்றுதான் என்று நாங்கள் எவ்வளவு துன்பங்கள் செய்கிறோமோ துயரங்கள் செய்கிறோமோ இந்த முருகப்பெருமான் மீது நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவனைகள் எல்லாம் இந்த முருகப்பெருமான் அகற்றி உங்கள் எல்லோருக்கும் மேலான நல்லருளை தருவார் இந்த இடத்தில் வேண்டிக் கொண்டு, மூவித முகங்கள் போட்டி முகம் மொழி கருணை போட்டி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போட்டி காஞ்சியமா வடியும் செல்வல் மலரடி போட்டி என்னான் சேவலும் மயிலும் போட்டி திருக்கவேல் போட்டி போட்டி என்று அராளி வடக்கு மைலியப்புல கந்த பெருமானுடைய சகல பேறுகளையும் முருகப்பெருமான் தருவார் என்று வேண்டிக் கொண்டு, என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமனங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு இறுதியாக சொல்லுகின்றேன். அன்பும் அறனும் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அகிலே துணை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அன்பாக மனைவியும் அதனாக கணவனும் இருந்தால் எப்படி குடும்பம் நல்ல வழியிலோ செல்லுமோ அதே போல அன்பாக சிவபெருமானும் அரணாக உமாதேவியார் எப்படி இந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார் அதே போல நீங்கள் எல்லோரும் சகல உறவுகளும் இந்த இடத்திலே எம்பெருமான் தருவார் வேண்டிக் கொண்டு, நான் இப்படி பேசுவதற்கு என்னுடைய மனைவியும் ஒரு காரணம். ஏனென்றால் நான் சொற்பொழி செய்து கொட்டிரவு 12:30 வீட்டுக்கு வந்தாலும் என்னுடைய மனைவி அன்பாக என்னை இன்பத்துடன் வரவேற்பார். ஆகவே நான் இப்படி எல்லா இடங்களிலும் சொற்பொழி செய்து வளர்வதற்கு என்னுடைய மனைவியும் இந்த இடத்தில் அவருடைய இன்பத்துடன் வரவேற்கின்றார். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இந்த மைலியப்புல கந்தப்பெருமானுடைய நல்ல கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு, என்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் போற்றிக் கொண்டு, எனக்கு கல்வி எல்லாம்
ஆற்றிய ஆசிரியர் பெருந்தைகளையும் போற்றிக் கொண்டு என்னை இந்த ஆலயத்திலே இன்றைய தினம் பேசடைத்த 9ஆம் திருவிழா உபயாருக்கு நன்றியை கூறிக்கொண்டு கலையாத கல்வியம் குறையாத வேதம் ஒரு கவட வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவுளி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனதையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியம் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் குறையாத நிதியம் போடாத கூடும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தூய உதவி பெரிய தொண்டடு கூட்டுக்கல்லாய் அலையாளை அறுதுயிலம் மாயை தங்கையே ஆதி கடவுளின் வாழே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுபவாணி அருள்வாணி அபிராமியே என்று முருகப்பெருமானுடைய 16 வகை செல்வங்களையும் எம்பெருமான் தருவார் என்று வேண்டிக் கொண்டு கல்லா புளையம் கல்லா புளையம் கசிந்தருகே நில்லா புளையம் நினையா புளையம் நின்னெந்தெழுத்தின் சொன்னா புளையம் துதியா புளையம் தொடா புளையம் எல்லா புளையம் பொறுத்தருள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரு செய்க குறைவிலா துயில்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நோங்க நற்றவம் வேண்டிமல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிதம்பரம்.